வந்துட்டு டெஸ்ட் பேட்ச் இருக்கா, பிடிஎஃப் இருக்கா, நோட்ஸ் இருக்கா அப்படின்னு எல்லாம் கேட்குறீங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நான் ட்ரை பண்ணேன். பட் என்னால் வந்துட்டு அந்த நோட்ஸை பிடிஎஃபாக மாற்றுறதுக்கான சுச்சுவேஷன் எனக்கு அமையல. பட் முடிஞ்ச வரைக்கும் நான் எவ்வளோ நோட்ஸ் எடுத்தாலும் நான் என்னைக்காவது ஒரு நாள் எக்ஸாம்பிளாக கொடுத்துருவேன் நான் நம்புகிறேன். அது இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறீங்களா நல்லா கேட்குறீங்க. ஆல்ரெடி யூடியூப்பில் நிறைய ஃப்ரீ சோர்சஸ் இருக்குது. நான் ஸ்க்ரீனில் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ ஏபிஜே அப்துல் கலாம், டிஏஎஃப்ஐஎஸ் அகாடமி, அப்புறம் வின் அண்ட் ஷைனு, டிஎன்பிசி ஃபார் ஜீனியஸ், மேக்ஸுக்கு அது அந்த சைட் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். அப்புறம் நியோ டிஎன்பிசி இவங்களாம் ரொம்ப நல்லாவே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி அதுக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்து அந்த மார்க்கு வந்துட்டு மறுபடியும் கரெக்ஷன் பண்ணி மறுபடியும் அதே புக் படித்து மறுபடியும் அதே டெஸ்ட் வந்துட்டு எழுதுங்க. நீங்கள் டெஸ்ட்டு மட்டும் எழுதுறதுல ஃபோக்கஸ்டாக இருங்க. படிக்கிறது அது கூடவே நமக்கே தெரியாமல் படிச்சுடுவோம். டெய்லி ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணணும். அது இந்த டார்கெட்டோடு மூவ் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் கிளியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை நான் கொடுக்குறேன். நீங்களும் டெஸ்ட் எழுதி அதை மறுபடியும் நீங்களே கரெக்ஷன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுதான் நமக்கு ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். செல்ஃப் அனலிஸ் தான் இப்போதைக்கு நம்மளால் பண்ண முடிஞ்ச ஒரே விஷயம். ஸோ அதை மட்டும் பண்ணுங்கள். சோர்சஸ் தேடி ஆகிடுங்க.